மியூட்டில் போட்டேன். பேரை சொல்லுங்க. ஸ்மைலி தொல்லை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. கை அடிபட்டிருக்காக்கா. கை அடிபட்டிருக்கா. அப்போ நீங்களா தான் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் கை அடிபட்டிருக்குன்னு கடையில் சாப்பிட்டீங்களா? இந்த மனசு தான் நீங்கள் எங்கள் அக்கா. ஏன்னு என் அக்கா தங்கா. தேங்க்யூ. திருஷ்டி உள்ளது. பெரியசாமி இல்லை, பொய் சொல்கிறீங்க. காலேஜ் படிக்கிறீங்க. பெரியசாமி பெரியாருன்னா யாராவது நம்புவாங்களா? மிக்க நன்றி. ஸ்மைலி தொலை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. மீனவன் ப்ரோ ஓகே சொல்லியிருக்காங்க. முகமது ப்ரோ. என் நிஜ பெயர் சின்னச்சாமி. ஆமாம், நான் ஆறுச்சாமி. ஆளுக்கு ஒரு சாமி சொல்லுங்க. ஓகே முகமது தொலை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. ஆமாம், கருவாடு கிடைக்குமா உங்கள் ஊரில்? அதுவும் நெத்திலி கருவாடாக தான் வேணும். எனக்கு அதான் பிடிக்கும். உண்மைதான். அதுக்கு ரேஷன் கார்டு காட்டவா? வேணாம் வேணாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஸ்மைலி ஃபேஸ் டூட்டி பாய். எமன்னு ஒரு ஐடி வருவாங்க. ஆனால் நீங்கள் இல்லை, பெரியவங்க அவங்க. முன்னாடி பல மாதம் இருக்கும். ஆதார் அட்டையை காட்டுங்க. ஆதார் அட்டையவா? ஏன்னா ரேஷன் அட்டையில் அப்பா பேரை கூட இருக்கலாம்ல, அதுக்காக. தனி மனிதனின் அடையாளம் ஆதார். என்னாச்சு இன்னைக்கு லைவ் மேடம்? வாங்க வணக்கம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ஜெயந்தி சாப்பிட போயிருக்கு. குணா ப்ரோவும் சாப்பிட்டுட்டு வர போயிருக்காரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ராஜன் சார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. உள்ளமை கோயில். இல்லை, நான் பலமுறை வந்துள்ளேன். அப்படி சிரிச்சா போயிடுவேன். இது எனக்கு என்னால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ண சிரிப்பெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹாய் மேஸு. நான் அழுதுகிட்டே வரேன் மேஸ். ஏன் என்னாச்சு? ஏன் அழுகுற? வரும்போதே ஏன் அழுகுற? உங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டேன். பெரியசாமி தோழ சொல்லியிருக்காங்க ராஜாஜி. என் பெயர் தான், என் தாத்தா பேரே எனக்கு வச்சாங்க. ஓ, வணக்கம் கோயில் சொல்லியிருக்காங்க ராஜாஜி. லைக் போடலை. லைக் போடுங்க. லைக். வணக்கம் மேஸு. என்னாச்சு? கடல் மேலே மலை. ஆ, ஒரு வரல காணுமா? என்ன சொல்கிறீங்க? எப்போ நடந்துச்சு? இப்போ வா. முன்னாடியே வா. நல்லம்மா சாப்பிட்டீங்களா? ஐயோ, அந்த பேர் எடுங்க. அவர் தான் பேர் வேணான்னு சொல்லிட்டார்ல. எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. சாரி. நன்றி என்ன சொல்லியிருக்காங்க ஸ்மைலி. ஐயோன்னு அழுகுறாரு ராஜாஜி. மேடம் பேர் வேண்டாம், அழாதீங்க. இல்லை மாமா, லவ்வர் கூட ஃபைட்டாக தான். அப்போ அன்னைக்கும் நீ லவ்வர் கூட ஃபைட்டு போட்டு தான் அழுதியா? என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காரணம். சரியாயிடும் விடு. கழுதை எங்கே போகுது? கழுதை கிட்ட குட்டிச்சோறு ஒன்ட்டு தான் வரும் விடுது. ஆமாம், ஃபீல் பண்ணாத. வந்து பேசி ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் ஒரு வீம்பு பண்ண வேண்டியது. அது ஒரு கெத்து அதுங்களுக்கு. என்ன பண்ண? நன்றி வேண்டாம். பெரியசாமி தோட சொல்லியிருக்காங்க ராஜாஜி. உங்களை ஜேபியா டிபியா அவங்க சேனல் பார்த்தேன். நானா? வெண்பொங்கலா? நைட்லையா? எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் சத்தியமாக. நான் கல்யாண வீடு ஏதாவது விசேஷ வீட்டுக்கெல்லாம் போனால் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். நான் உட்காந்ததுக்கு அப்புறம் வச்சாங்கன்னா எனக்கு எதுவும் வைக்காதீங்க, பொங்கல் மட்டும் வைங்க, 4 கரண்டி வைங்கன்னு வாங்கி சாப்பிடுவேன். வச்சுட்டாங்கன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? வச்ச இலையில போய் உட்காந்தேன். இப்போல்லாம் தான் ஒரு பந்தி ஃபுல்லாக வச்சு விட்றாங்களே வரிசையாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அப்பயும் நான் பொங்கல் வைக்கிறவங்கள வா வை கூட வைக்க விட மாட்டேன். அப்படி பிடிக்கும் எனக்கு பொங்கல். ஆனால் நைட்லேயே சாப்பிடுவாங்க. நைட்டில் சாப்பிட்டா செரிக்குமான்னு தெரியலையே. நான் நெய்யிலையும் வெண்ணெயெல்லாம் போடல, அதான் கேட்டேன். எடுத்தாச்சு கோயில். உங்களை ஜேபியா டிபியா? ஜேபியும் டிபியும் ஒரே ஆள் தான். வந்திருப்பனே. அப்படியா? ஸ்மைலி தொலை சொல்லியிருக்காங்க ராஜாஜி. எங்கே இருக்கீங்க கோயில்னு கேட்குறாங்க ராஜாஜி. சாப்பிட்டீங்களா அக்கா? மாமா நீங்கள் சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லை சட்டை